வெட்டி பந்தாவுக்கு ஒண்ணும் குறைச்சிடல. என்னடா எதுக்கு கோழியை பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஊர்ல இருந்து பெரியக்கா வந்திருக்குல, அதான் அப்பதான் கோழியா இருக்கு சொல்லுச்சு. அதே பெரியக்கா வந்திருக்கா. ஆளாளுக்கு கொஞ்சம் சொல்லி பிள்ளைய பிச்சு எடுத்துறாதீங்கடி, விடுங்கடி. அச்சோ குச்சி பையா, என் தங்கு பையா. அச்சோ அம்மா பாருடா, அம்மா பாரு. குட்டி பையா, அம்மா பாரு. பவனு பச்சை உடம்புக்காரி, வெறும் வயிற்றோட இருக்க கூடாதா ஆத்தா? கொஞ்சம் மோராவது குடி. இல்ல அப்பத்தா, அண்ணன் வந்துட்டோம், அப்புறமா சாப்பிடுறேன். பாத்தியா அப்பத்தா, என் பிள்ளைக்கு கை காலு எல்லாம் அப்படியே எங்க மாணிக்க அண்ணன் மாதிரியே இருக்கு. கோழி எடுத்தாச்சு, வந்து மசாலா அரிசி குழம்பு போய். அக்கா பசியோட வந்திருக்கும்ல. என்னடா கண்ணு கூட அப்படியே எங்க மாணிக்கண்ண மாதிரிதான். என் புள்ள பெரியவனாயி நடந்து வந்தா எங்க அண்ணன் வந்த மாதிரியே இருக்கும். அக்கா குழம்பு வந்துருச்சு, வந்து ஒரு வாய் சாப்பிடுக்கா. அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், அண்ணன் வந்துட்டோம். ஏ ராசா, என் செல்ல குட்டி அண்ணன் வந்துருச்சு. அண்ணே அண்ணே அண்ணே, உங்க மருமக பேச ஆரம்பிச்சுட்டானே. முதல்ல மாமான் தான் கூப்பிட்டான். இப்ப எதுக்கு வந்தீங்க? அண்ணே நீ மட்டும் தான் தங்கச்சியா? உன்ன மாதிரி எத்தனை தங்கச்சி மாருங்க இருக்கு? அவங்க எல்லாரும் கட்டி கொடுத்து காசு சேர்க்க வேண்டாம்? காலம் பூரா உனக்கே கொடுத்துக்கிட்டு போதுமா? இப்ப என்ன அனுப்பணும் அவன் புருஷன்? அவர் ஒண்ணு கேட்டு அனுப்பல, நான் தான் புத்தி கெட்டு போய் வந்தேன். எதுக்கு வர நீங்க? எப்ப கல்யாணம் பண்ணி ஒருத்த கையில பிடிச்சு கொடுத்தாச்சோ அதோட அண்ணன் தங்கச்சி உறவு அறந்து போச்சு. அண்ணே பூ வைக்க சொன்ன வச்சு விட்ட, பொட்டு வைக்க சொன்ன வச்சு விட்ட. ஆனா என் நெஞ்சில நெருப்பள்ளுவேன்னு சொல்லவே இல்லையா அண்ணே? ஏன் நெருப்பள்ளி வச்சுட்ட? போதும் போதும், இப்ப என்ன வாங்கிட்டு போக வந்தியோ வாங்கிட்டு போ. அப்பதான் கொடுத்தனும். அண்ணே நெல்லுக்கண்ண, உன்கிட்ட காசு படம் கேட்டு நான் இங்க வரல. என் பாசத்தை இவ்வளவு கேவலமாக்கி போடுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. 1000 தான் அண்ணன் தம்பின்னு பாசம் வச்சாலும் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறது புருஷன் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உன் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். நான் போறேன். அக்கா, நீ ஆசையா சாப்பிடுவேன்னு கோழி குழம்பு வச்சிருக்க, ஒரு வாய் சாப்பிட்டு போக்கா. போதுமா? அண்ணன் சொன்னது என் மனசு வயிறு நிறைஞ்சு போச்சு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். அண்ணன் கூப்பிடுறமா? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உறவெல்லாம்? வீடு தேடி வந்து மூச்சுக்கு மூச்சு எங்கண்ணா துடிச்சிட்டு இருந்த அக்காவை ஒரு வாய் சாப்பிட விடாம விரட்டி அடிச்சிட்டியே. பெத்த அப்ப நாங்க கேவலப்படுறது தாங்க முடியாம தானே உன்னை நம்பி வந்தோம். நீங்க எங்களை எப்படி கேவலப்படுத்துறிய? அக்காவை கட்டி கொடுத்ததுனால நீ திட்டின உடனே அது புருஷ வீட்டுக்கு போயிடுச்சு. நாங்க எங்க போவோம்? பிறந்த இடமும் இல்லாம போக்க இடமும் இல்லாம அனாதையா நிக்கிறோம். என்ன உங்க அத்தா வயித்துல பிறந்த தங்கச்சிங்களா இருந்தா இப்படி பேசுவியா? சின்ன அத்தா மக்காண்டு தானே பிரிச்சு பார்த்துட்டு. பாவிகளா, காலங்காலமா மனசுல வேதனையும் முதுகுல உங்களையும் தூக்கி சுமக்கிறானே, அவனையா கேள்வி கேக்குறீங்க? பெத்த பிள்ளைய தன் தாய் பயத்துல சுமப்பா, தகப்ப நெஞ்சில சுமப்பா. உங்க அப்புறம் ஆத்தாலும் பெத்து போட்டதோட சரி, உங்களுக்கு பேர் வச்சு பேச கத்து கொடுத்ததே அவன் தாண்டி. அவனையா கேள்வி கேக்குறீங்க? அடியே, உங்களை பெத்த ஆத்தாக்களையே பெரிய ஆத்தா சின்னாத்தான்னு அவன் பிரிச்சு பார்க்கலையே. உங்களையா பெரிய குடிமக்க இளைய குடிமக்கன்னு பிரிச்சு பார்க்க போறான். எல்லாருமா சேர்ந்து ஒரே வார்த்தையில அவனை கொல்லாம கொன்னுட்டுக்கிறாரு.
மாணிக்கம், கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்குதுன்னு யாராவது சொன்னா அத கூட நான் நம்புவேன். ஆனா நீ தங்கச்சி மேல பாசம் இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டியே, அத நான் நம்ப மாட்டேன். ஏயா இப்படி எல்லாம் நடந்துக்கிட்ட? சொல்லியா? வர்ற வழியில மாப்பிள்ளைய பார்த்தேன். இது என்ன பூவு? உதுந்த பூவை ஒட்ட வச்ச மாதிரி இல்ல இருக்கு. இதுவே எங்க அண்ணன் வாங்கி வந்ததா? மொட்டு மலராம இல்ல வாங்கி வந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு சேலையாக்கும். இதுவே எங்க அண்ணனா இருந்தா காஞ்சிபுரத்துல போய் உட்காந்து நெஞ்சில வாங்கி வந்திருக்கோம். இது என்ன அரிசி? மொச்சக்கொட்டை மாதிரி இருக்கு. இதுவே எங்க அண்ணன் வாங்கி வந்திருந்தா ஆளை பார்த்து சிரிக்கிற மாதிரி தஞ்சாவூர் சம்பாரிசில வாங்கி வந்திருக்கோம். என்னடி இதுக்கத்தெல்லாம் அண்ணன் நொண்ணன் சொல்லிட்டு இருக்க? தாலி கட்ட புருஷோட உங்க அண்ணன் பெரிய இவனா? இந்த தாலியே எங்க அண்ணன் தொட்டு கொடுத்துச்சுன்னா போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல நீ எங்க அண்ணன் பெரிய இவனான்னு கேட்டதுக்கு இது அத்தை போட்ட போயிருப்பேன். எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கு. நான் என்னதாங்க பண்றது? அது இன்னும் என் தங்கச்சியாவே தான் இருக்கு. அதை அவங்க புஞ்சாதையா மாத்தி அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. அதுக்காக அந்த பிள்ளைய திட்டிக்கிட்டு விடாதீங்க. பாவம், அது மனசு பொசுக்குன்னு போயிடும். என் தங்கச்சி என்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இங்க வாழ வெட்டியா இருக்கிறத விட என்ன திட்டிக்கிட்டு அது புருஷனோட சந்தோஷமா வாழணும்னு தான் கொஞ்சம் கடைசா நடத்துக்கிட்டு